ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம். இந்த தொடரில் நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கும் வாக்கியம், கள்வன் இவன் என்றேனோ லோக குருவை போல. இந்த வாக்கியம் நம்மளை அப்படியே கொண்டு போகிற கதை வாமன அவதாரத்துக்கு நம்மளை அழைச்சின்னு போகிறது. இந்த லோககுரு இது என்ன நடந்தது அப்படிங்கிறத இந்த மாவலி சக்கரவர்த்தியினுடைய கதையை தெரிஞ்சுக்கிறதுக்கு மூலமாக இந்த வாக்கியத்தினுடைய தத்துவத்தையும் நாம் தெரிஞ்சுக்கலாம். பிரகலாதனுடைய பக்திக்கு இறங்கி நரசிம்மனாக வந்து ஹிரண்யனை ஆட்கொண்டார் இல்லையா எம்பெருமான். அப்போது பிரகலாதனுக்கு ஒரு வரம் தரார். உன்னுடைய குலத்தில் யாருக்கும் இந்த மாதிரி ஒரு கோரமான ஒரு முடிவு வராதுன்னு. பிரகலாதனும் அந்த பாலகனாக இருக்கிறப்ப ஆரம்பித்த அந்த திருமாலினுடைய பக்தியை தொடர்ந்து அவனுடைய வாழ்நாள் முழுதும் வந்து திருமாலினுடைய பக்தனாகவே வாழ்ந்து வரான். அவனுடைய காலத்தில், அவன் ஆட்சி செய்து வந்த அந்த காலத்தில் திருமாலோட பக்தி வந்து நாடெல்லாமே தழைத்தோங்கி இருந்தது. எல்லாருமே வந்து அதிகமாக திருமால் பக்தர்களாகவே இருந்தார்கள். எல்லாருமே வந்து ஒரு இந்த பக்தியின் காரணமாக அறம் தழைத்தோங்கியது. எல்லாருமே வந்து விதிகளுக்கு உட்பட்டு எம்பெருமானுடைய கருணைக்கு பாத்திரமாகணும் அப்படிங்கிற அந்த நல் வழிக்கு உட்பட்டு வாழ்ந்து வந்தார்கள். பிரகலாதனுக்கு பேரன் தான் இந்த மகாபலி அப்படிங்கிற இந்த மகாபலி சக்கரவர்த்தி. இந்த மகாபலி சக்கரவர்த்தியை வைணவ நூல்களெல்லாம் பார்த்தா மாவலி அப்படின்னு வைணவ ஆச்சாரியர்களும் ஆழ்வார்களும் சொல்கிறது உண்டு. மாவலி, மகாபலி சக்கரவர்த்தி, இது எல்லாமே வந்து பிரகலாதனுடைய பேரனாகிய மகாபலியை குறிக்கக்கூடிய பெயர்கள் தான். மகாபலியும் தாத்தா வழிப்படியே வந்து திருமால் பக்தனாகவே இருந்து திருமாலுக்கு அடிமை நான் அப்படியே தான் ஆட்சி செய்து வரான். இப்படி செய்து வரக்கூடிய காலத்தில் அவனுக்கு பிரகலாதனுடைய காலத்துக்கு பிறகு அவன் ஆட்சி செய்து வரும் பொழுது ஒரு காலகட்டத்தில் அவனுக்கு தபஸ் பண்ண வேண்டும் அப்படிங்கிற ஆசை ஏற்படுறது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பிரகலாதன் அவனுடைய முதுமை ஏற்படுறப்போ தவமே வாழ்க்கையாக இருக்கணும் அப்படிங்கிற முறையை மேற்கொண்டு அவன் அப்படியே இமயமலை நோக்கி தபஸ் பண்ண போயிடறான். அதனால் அந்த காலகட்டத்தை அதை பார்க்குறான். எப்படி தன்னுடைய தாத்தாக்கு பக்தி ஒரு நிலை வரும்பொழுது, வயது வரும்பொழுது அவர் தபஸ் செய்ய தொடங்கினாரோ, அதை தனக்கு இளமை இருக்கும் பொழுதே நாம் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை மாவலிக்கு வருது. அந்த ஆசையினால் என்ன பண்ணுறான்னா, ராஜ்ய பொறுப்பெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய மந்திரிகள்கிட்ட நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு கொடுக்குறான். அது மட்டும் இல்லாமல் அங்கே அவர்களுடைய குல குருவான சுக்கராச்சாரியார் இருக்கார், அவர்கிட்டையும் பொறுப்பை ஒப்படைச்சிட்டு நான் போய் தபஸ் பண்ண போகிறேன்னு போகிறான். நீண்ட நெடிய நாட்கள் அவன் வந்து தபஸ் பண்ணறான். அவனுடைய தபஸ்க்கு இறங்கி பிரம்மதேவன் வந்து அவனுக்கு வரங்களை எல்லாம் கொடுக்குறார். அந்த வரங்களோடும் செழிப்போடும் அவன் வந்து நாட்டுக்கு வரான். நாட்டுக்கு வரப்போ ஏற்கனவே நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறவன், அவனுக்கு இன்னும் தவ வலிமை வருது. இந்த தவ வலிமையோட இதனால் அவன் இன்னும் நம்ம என்ன பண்ணலாம், நாட்டை விரிவாக்கம் பண்ணலாங்கிறான். மகிழ்ச்சியாக அவனுடைய நாடு இருந்தது. இப்போ அவனுக்கு விரிவாக்கங்கிற எண்ணம் வருது. இந்த விரிவாக்கத்தோடு மட்டும் இல்லாமல் தபசினால் வந்த பலனை சோதித்து பார்க்கணுன்னு நினைக்கிறான். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குட்டி குட்டியாக தேவர்களை எல்லாம் வந்து துரத்தி அடித்து அந்த இடத்த ஆக்கிரமித்து கொஞ்ச நாள்லேயே உலகையும் தானே ஆளணும், தனக்கு அதற்கான பராக்கிரமம் இருக்குது அப்படிங்கிற எண்ணத்துக்கு வரான். அப்படி வந்தவன் இந்திரனை போய் தேவாதி தேவனாக இருக்கக்கூடிய தேவேந்திரனாக இருக்கக்கூடிய இந்திரனோடு போர் புரிது அவனை இந்திரனை துரத்திட்டு இந்திரனுடைய சாம்ராஜ்யத்தையும் தனக்கு அடியில் கொண்டு வந்து உலகாளி தான் அப்படி இருக்கக்கூடியவன் அப்படிங்கிற ஒரு மமதை வருது. தபஸுக்கு முன்னால் திருமாலடிமையாக இருந்தவனுக்கு இப்போ என்னால் முடியும், நான் ஆண்டு கொண்டிருக்கிறேன், என்னுடைய ஆட்சிக்கு உட்பட்டது அப்படிங்கிற எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக வர துவங்குது. இந்த மாவலிக்கு ஒரு எதை செஞ்சாலும் ஆழமாக செய்யக்கூடியது. இந்த அசுரர் அரக்கர் அப்படின்னு சொல்கிறவர்களுக்கே உள்ள விஷயம் என்னென்னா, எதை செஞ்சாலும் வந்து பேரார்வத்தோடு செய்யக்கூடியது. அதனால தான் வந்து சில சமயம் சொல்லும் பொழுது பலம் அப்படின்னு சொல்லும்போது கூட அசுர பலம் அப்படின்னு சொல்வார்கள். அதாவது சுமாராக சாதாரண மனுஷனுக்கு இருக்கக்கூடியது பலம், அசுரனுக்கு இருக்கக்கூடியது அசுர பலம். ஒருவர் தானாக முயற்சி செய்து ஒரு கலையிலோ ஒரு இதிலையோ வந்து விருத்தி ஆகணும்னா பண்ணுறதுக்கு பேர் வந்து
சாதகம் அல்ல சாதனை அப்படின்னு சொல்லுவோம். அதே இதை ஒருத்தர் ரொம்ப விடாமுயற்சியாக பண்ணினா அசுர சாதனைன்னு சொல்கிறது. அதுதான் அசுரம் அப்படின்னாலே வந்து ரொம்ப பயங்கரமாக ஆழமாக இதுக்கு நிகராக ஒன்று இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கக்கூடியது. அப்படி இவன் வந்து அசுரத்தனமாக தபஸ் பண்ணி அவன் வந்து வரத்தோடு வந்திருக்கான். இப்போது இந்திரனையும் துரத்தி விட்டாச்சு. இந்திரன் பதவி பறி போன உடனே நேராக போனால் எம்பெருமான் கிட்ட, அப்பா என்னுடைய பதவி பறி போச்சு, நான் என்ன பண்ணலான்னு கேட்டான். இதுவும் வந்து என்னென்னா, எப்பொழுதுமே இவர்களெல்லாம் தேவர்கள்லாம் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது பிரம்மன்ட்ட தான் சொல்லுவார்கள். பிரம்மன் தான் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்சார்ஜ் யார், நீ எந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டை உன்னோட அப்ளிகேஷனை போடணும்னு சொல்கிற மாதிரி அதை டைவர்ட் பண்ணி விடுவார். அப்படி பிரம்மன் சொல்கிறார், நீ போய் மகாவிஷ்ணுகிட்ட கேளுன்னு கேட்க மகாவிஷ்ணுகிட்டையும் சொல்லுறாங்க, இந்த மாதிரி மாபலி உங்களுடைய பக்தனாகிய பிரகலாதனுடைய பேரனான மாபலி இப்படியெல்லாம் செய்யறான், இந்திரனுடைய பதவியை பறிச்சுண்டு விட்டுட்டான், இந்திரனுக்கு இப்போ பதவி இல்லாமல் சுற்றி திரியறான் அப்படின்னு சொல்ல, காலம் வரும்போது இதற்கான பதிலை தீர்வை நாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுறார். ஏன்னா எம்பெருமானுக்கு தெரியும் ஏற்கனவே பிரகலாதனுக்கு கொடுத்த வாக்கு இருக்குது, அதன்படி தான் நடந்துக்க வேணும்னு. இந்த காலகட்டத்தில் காஷ்யப முனிவரும் அவருடைய மனைவி அதித்தியும் எம்பெருமான் கிட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கிறார்கள். அந்த விண்ணப்பத்துக்கும் இறங்கி காஷ்யபருக்கும் அதித்திக்கும் ஒரு மகனாக இவர் பிறக்கிறார். அந்த மகனுக்கு உபேந்திரன் அப்படிங்கிற பேரை வச்சு அவர்கள் வளர்த்து வராங்க. ரொம்ப மாணி குரலனா சின்ன குழந்தையா இந்த உபேந்திரன் வரான். இந்த உபேந்திரனுக்கு காஷ்யபர் அழகாக வந்து பாடமெல்லாம் சொல்லி கொடுத்து வேதம் சொல்லி கொடுத்து ரொம்ப தேஜஸ்வியாக வளர்ந்து வரான் இந்த குழந்தை. ஆனால் என்னென்னா குரலன் அப்படின்னு சொல்கிற மாதிரி மாணி குரலனா ரொம்ப சின்ன குட்டி பையனாக இருக்கான். ரொம்ப பார்க்குறதுக்கே சின்னஞ்சிறு குழந்தை அப்படி இருக்கக்கூடிய ஒரு சின்ன உருவம் உள்ள ஒரு பாலகனாக இந்த வாமனன் வளர்ந்து வரான். அப்படி அவன் வளர்ந்து வரக்கூடிய காலத்தில் மகாபலிக்கு அவனுடைய ஆலோசகர்கள்லாம் ஒரு அறிவுரை சொல்கிறார்கள். என்ன அந்த அறிவுரை அப்படின்னா, நீ ஒரு பெரிய யஜ்ஞம் நடத்தணும். இந்த யஜ்ஞத்தோட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதுக்கு யாசகம் கேட்டு வரவங்களுக்கெல்லாம் இல்லைன்னு சொல்லாமல் யாசகம் கொடுத்துட்டே வரணும். அப்படி பண்ணி நீ இந்திரலோகம் மட்டும் இல்லை, மற்ற ஏனைய லோகங்களையும் நீயே ஆட்சி செய்யலாம் அப்படின்னு சொல்ல, அவன் அந்த யஜ்ஞத்துக்கான ஆரம்ப கட்ட பணியெல்லாம் செய்கிறான். இந்த மகாபலிக்கு ஒரு பெரிய நல்ல குணம் உண்டு. அது என்னென்னா, அவன் வாரி வழங்கக்கூடிய வள்ளல். இதை கொடை வள்ளல் கொடை மடம் அப்படின்னு சொல்லுவார்கள். என்ன இந்த கொடை வள்ளலுக்கும் கொடை மடமுக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா, கொடை வள்ளல் அப்படிங்கிறவர்கள் ஒருத்தர் வேணும்னு கேட்டு போனால் இது தகுதியான நபராக இருந்தால் இவங்களுக்கு இது பொருத்தமானதாக இருக்கும்னு நினச்சா அந்த உதவியை செய்யக்கூடியவர்கள். கொடை மடம் அப்படிங்கிறவங்க யாருன்னா, ஒருத்தர் ஒன்று கேட்டு வந்தால் இவங்களுக்கு இது வேணுமா வேண்டாமான்னு கூட பார்க்காம இதையும் கொடுத்து இன்னொன்றையும் கொடுத்து அப்படி கேட்டதுக்கு அதிகமாகவே கொடுத்து தேவை இருக்கோ இல்லையோ கொடுக்கக்கூடியவர் கொடை மடம். இந்த மகாபலி வந்து கொடை மடமாகவே இருக்கான். யார் வந்து கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையுடையவன். அது மட்டும் இல்லை, இப்போ தான் வந்து ஒரு பெரிய யாகம் பண்ணி கிட்டத்தட்ட திருமாலுக்கு நிகரான ஒரு தகுதியை இந்த யஜ்ஞத்தின் மூலமாக நாம் அடையணும் அப்படிங்கிற ஒரு மமதையில் இருக்கான். அப்படி இருக்கிற நேரத்தில் தான் இந்த வரக்கூடியவர்களை என்னென்ன யாஜகம் கேட்கிறார்களோ அதெல்லாம் கொடுக்குறான். இந்த யாஜகம் கொடுக்கறதுக்காகவே பொன்னும் பொருளும் எல்லாம் அந்த இடத்துல சேர்த்து வச்சுருக்கான். அப்படிப்பட்ட அந்த யாஜக வரிசையில் உபேந்திரன் ஆகிய இந்த வாமனன் ரொம்ப அழகாக சின்ன குழந்தையாக சின்ன பையனாக வரான். சின்ன பையனாக இருந்தாலும் ரொம்ப தேஜஸ்வியாக இருக்கான். பார்க்குறவர்களுக்கு எல்லாருக்குமே அப்படி கண்ணில் பளிச்சுன்னு படுற மாதிரி. அப்படி பார்த்த உடனே கண்ணை கவர்ற மாதிரி இருக்கிற இந்த வாமனனை பார்த்ததும் மாபலிக்கு ரொம்ப இதுவாக இருக்குது. இப்படி ஒரு குழந்தையாக வந்திருக்கே, உனக்கு என்ன வேணும்னு கேட்குறான். அப்போது இந்த வாமனனும் ரொம்ப அழகாக பேசுகிறான். அந்த இடத்துல, இங்கே வரவங்க எல்லாருக்கும் என்ன கேட்டாலும் நீங்கள் கொடுப்பேலாமே, எனக்கும் ஒரு யாஜகம் இருக்குது, நீ என்னப்பா கேட்டுட போகிற, என்ன வேணாலும் கேளு அப்படின்னு சொல்ல, ஏய் நான் என்ன கேட்டாலும் தருவியா, நிச்சயமாக தருவேன் கேளு அப்படின்னு சொல்ல, என் காலால் நான் அளந்துக்கிறேன், எனக்கு 3 அடி மண் தருவியா அப்படின்னு கேட்குறான். கேட்ட உடனே அவன் மாபலி சொல்கிறான், தந்தனன் அப்படின்னு வாக்கு கொடுக்குறான். இதை கொடுத்த உடனே சுக்ராச்சாரியார் அவனுடைய குரு அவனை தடுத்து நிறுத்துறார். வந்திருக்கிறவன் வாமனன் இல்லை, அவனோட உருவத்தை கண்டு நீ ஏமாந்து போகாத, இவன் திருமால், இவனை ஏமாத்துறதுக்காக வரான், நீ ஏமாந்து போகிற அப்படின்னு தடுக்கிறார். ஆனால் மாபலி அதை கேட்குறதா இல்லை. நான் வாக்கு கொடுத்துட்டேன்,
தந்தனன்னு சொல்லிட்டே நான் கொடுத்தே தீருவேன், இதை தடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்ல 2 பேருக்கும் ரொம்ப பெரிய நெடிய வாக்குவாதம் நடக்குது. இவர் கேட்கதா இல்லை. அப்போ கூட மாபலி சொல்கிறான், அப்படியே வந்தது திருமாலா இருந்தா அவன் கை கீழே இருக்கு, நான் கொடுக்குற இடத்துல இருக்கேன்னா எனக்கு அந்த பெருமை போதும்னு. அந்த இடத்துலையும் அவனுடைய மமதை தான் நிற்கிறது. அப்படி நிற்கிற இடத்துல அவன் கொடுக்கறதுக்கு முன் வரான். அவனுடைய கெண்டியிலேருந்து வாமனன் கையில் நீரை வாக்கணும்னு போகிறப்போ சுக்ராச்சாரியார் தன்னால் ஆன வரைக்கும் தடுத்து பார்க்குறார். ஒரு வண்டு மாதிரி போய் அந்த கெண்டியோட மூக்கில் அந்த துவாரத்தில் போய் அடைச்சிக்கிறார். தண்ணி விழாமல் நிற்கிறது. தண்ணி விழாமல் தடுத்த உடனே தன்னுடைய தர்பையை எடுத்து வாமனன் அந்த வண்டுக்கு அந்த மூக்கில் கெண்டியனோட மூக்கில் குத்த சுக்ராச்சாரியாருக்கு அந்த குத்துப்பட்டு அவர் அந்த இடத்த விட்டு வந்துடுறார். நீர் வாக்கப்படுறது. நீர் வார்த்த மாத்திரத்தில் நடந்தது நமக்கு தெரியும். வாமனனா மாணிக்குரலனா குள்ள வடிவா வந்த அந்த வாமனன் அப்படியே திருவிக்கிரமனா உலகளந்தவனா உயர்ந்து ஒரு காலால் பூலோகம் எங்கேயும் அளந்து, 2வது காலால் வானுலக எல்லாத்தையும் அளந்து மீண்டும் வந்து குறியவனாகி கேட்குறான், நான் 3வது அடியை எங்கே வைக்கன்னு கேட்ட தன்னோட தவற உணர்ந்த மாபலி என் தலையில் வெயின்னு கேட்குறான். அப்படி 3வது அடியை அளந்தான் இல்லையா? அப்போது மாபலிக்கு அந்த இடத்துல வந்திருக்கிறவன் சாதாரண ஆள் இல்லை, இவன் கள்வன்னு சொன்னானே சுக்ராச்சாரியார், அதை இந்த இடத்துல குறிப்பிடுகிறார். எம்பெருமான கள்வன்னு சொல்லுறது ஒரு வழக்கம். இப்போது தாமிரபரணி ஆற்றை ஒட்டி இருக்கக்கூடிய நவதிருப்பதியில் திவ்ய தேசமான ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய திருமாலுக்கு கள்ளப்பிரான் அப்படின்னே ஒரு பேர் இருக்குது. அப்படி இறைவனை கள்வன்னு நாம் சொல்லி அழைக்கக்கூடிய ஒரு பேரும் இருக்கிறது. அதையும் நினைத்து கொண்டு இவன் வந்திருக்கிறவன் கள்வனப்பா, லேசானவன் இல்லைப்பா அப்படின்னு சொன்னானே, அதுபோல் நான் எங்கேயாவது இது இறைவன் உணர்ந்து சொல்லியிருக்கேனா, சொல்லலையே அப்படிங்கிற பொருள்படும்படி இவன் கள்வன் என்று சொன்னேனோ லோககுருவை போல என்று திருக்கோளூர் பெண் பிள்ளை இங்கே ராமானுஜரிடம் எடுத்து உரைக்கிறார்.